இப்போ சல்லியர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேக்ட்ராப்ல அங்க போர் நிகழ்ந்துட்டு இருக்கப்போ அங்க இருக்க டாக்டர்ஸ் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதுக்கான கதை. இந்த கதையை எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுது? இன்னொன்னு என்னன்னா, ஒருவேளை நீங்க உங்களோட படங்கள் எல்லாமே வந்து இனிமே இப்படிதான் இருக்குமோ, அதுக்காக தான் நீங்க சினிமா இயக்குனரா வந்திருக்கீங்களா? நீங்க உறுதியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ என்னன்னா வந்து இப்போ மேதகம் முடிச்சோடனே தான் நமக்கு வந்து அந்த சில நம்பிக்கை ஏற்படுது மக்களுக்கு. அதுவும் வந்து இப்போ நம்ம ஈர நிலம் சார்ந்த மக்களுக்கு வந்து அப்பதான் ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்படுது. சரி, இந்த பையன் சொல்ல வர விஷயத்த சரியா தான் சொல்றாங்களோ ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்படுது. அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு வந்து நிறைய தரவுகள் கிடைக்குது, நிறைய புத்தகங்கள் வந்து சேருது. ஐயா பால் நெடுமாறன்கிட்ட அந்த சில புத்தகங்கள் வருது, நிறைய புத்தகங்கள் வந்து சேருது. அதுல எனக்கு ரொம்ப என்ன நிகழ வச்ச புத்தகம் தான் வந்து சமர மருத்துவம். ஐயா தூயவன் அவர்கள் எழுதின சமர மருத்துவம். அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த கட்டுரைகள், அவர் வந்து மருத்துவராக இருக்கும்போது, ஐயா தூயவனை வந்து கள மருத்துவராக இருக்கும்போது அவர் கண்ட காட்சிகளை வந்து நிறைய கட்டுரை தொகுப்புகள் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த இதை வாசிக்கும் போது இப்படி ஒரு மருத்துவ பிரிவு இயக்கத்தில் இருந்துச்சா, இது ஏன் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, இதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு சர்வதேச இராணுவம்னு எப்போ வந்து அங்கீகரிக்கப்படுவாங்க ஒரு இராணுவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன இருக்கணும்னா மருத்துவ பிரிவு இருக்கணும். அப்போ தான் அது ஒரு சர்வதேச இராணுவமாக அங்கீகரிப்பாங்க. சர்வதேச இராணுவம் தான், ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு வந்து அந்த அங்கீகாரத்துக்கு ரொம்ப முக்கியமான பிரிவு வந்து மருத்துவ பிரிவு. அப்போது ஒரு மருத்துவ பிரிவு கட்டமைச்சு இப்போ தலைவர் வந்து சாதாரணமாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு போல, எப்படின்னா ஒரு உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன்னு சொல்லியிருப்பார் தலைவர். அப்போது அது வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போல. அப்போது அதுக்காக தான் அந்த மருத்துவ பிரிவு வந்து எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த கதையை வடிவமைச்சோம்.